ஸோ குட் மார்னிங் டு ஆல். இது உங்கள் ப்ரொஃபஸர் ஃப்ரம் த டார்க் ஹெவன். ஸோ வாங்க இன்னைக்கு உண்டான நிஃப்டி அனாலிசிஸ் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ நான் வந்து டெய்லி உங்களுக்கு ப்ரீ மார்க்கெட்டுக்கு முன்னாடி இருக்க அனாலிசிஸ் போடுவேன். ஸோ இதை பார்த்து நீங்கள் சேஃபாக ட்ரேட் பண்ணீங்க டெஃபினட்டாக உங்களுக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ யாரெல்லாம் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களோ லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கீழே பெல் பட்டன் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு டைமுக்கு ரீச் ஆகும், ரைட்? ஸோ வாங்க இன்னைக்கு அனாலிசிஸ் எப்படி இருக்க போதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். ஸோ உங்க முன்னாடி இருக்கு நிஃப்டியோட 15 மினிட் சார்ட். ஸோ நிஃப்டியை பொறுத்தவரை இன்னைக்கு நான் ஒரு கேப் அப் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு நல்லா தெரியும், இன்னைக்கு நான் ஒரு கேப் அப் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு நிஃப்டியில். ஸோ நிஃப்டியில் கேப் அப் இருக்கிறதுனால மேபி பேங்க் நிஃப்டிலையும் உங்களுக்கு கேப் அப்பில் இருக்கலாம். பட் இப்போவும் சொல்கிறேன், பேங்க் நிஃப்டி வீக்காக தான் இருக்குது. ஸோ அதை பற்றி நம்ம பேங்க் நிஃப்டியில் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நிஃப்டியில் பார்த்துக்கோங்க. ஸோ முக்கியமான லெவல் பாருங்கள், இந்த லெவல் 22728. இதுக்கு மேலே மார்க்கெட் போச்சுன்னா, இதுக்கு மேலே மார்க்கெட்டில் செல்லிங் ப்ரெஷர் நிறைய இருக்கும். ஏன்னா நீங்கள் வேணால் போங்க, உங்களோட 1 ஹவர் சார்ட்டை பாருங்கள். ஸோ 1 ஹவர் சார்ட்லேயும் பாருங்கள், இந்த இடத்துல ஹெவி செல்லர்ஸ் தான் இருக்காங்க. ஸோ அதே மாதிரி மார்க்கெட் மேலே போச்சுன்னா இன்னொரு வாட்டி ஹெவி செல்லிங் வர நிறைய சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி டெய்லி கேண்டலையும் பாருங்கள், வேணுமா பாருங்கள், உங்களுக்கு இங்கேயே செல்லிங் இருக்குது, அகைன் இங்கேயும் செல்லிங்ஸ் அண்ட் இங்கேயும் செல்லிங், எவ்ரிவேர் இட் இஸ் செல்லிங். ஸோ செல்லிங் ப்ரெஷர் அதிகமாக இருக்கிறனால நல்லா பார்த்துக்கோங்க. கம்மிங் பேக் டு ஒரு 15 மினிட்ஸ் சார்ட். ஸோ செல்லிங் ப்ரெஷர் அதிகமாக இருக்கிறனால மார்க்கெட்டில் இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா கால் சைடு எடுக்க வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் மார்க்கெட்டில் செல்லிங் ப்ரெஷரோட தான் அந்த கால் சைடு போக சான்சஸ் நிறைய இருக்குது, ரைட்? ஸோ மார்க்கெட்டில் பெரிய கேப் அப் இதுக்கு மேலே எடுத்துச்சுன்னா மார்க்கெட்டில் எங்கே வேணாலும் செல்லிங் வரலாம். ஏன்னா நீங்கள் ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா கூட எல்லா இடத்துலையும் செல்லிங் வந்திருக்கு. இந்த செல்லிங் ப்ரெஷர் 782 வரைக்கும் இருக்குது. ஸோ மார்க்கெட்டில் 782 வரைக்கும் உங்களுக்கு செல்லிங் ப்ரெஷர் இருக்குது. ஸோ மார்க்கெட்டில் கேப் அப் ஓப்பன் ஆனாலும் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு ரெட் கலர் கேண்டில் உங்களுக்கு வர சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ யாரெல்லாம் ஓப்பனிங் ரேஞ்சில் எடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் தாராளமாக புட் சைடு போகலாம். ஃபஸ்ட்டு கேண்டிலை பற்றி நான் பேசிகிட்டு இருக்கேன், ரைட்? ஸோ சப்போஸ் மார்க்கெட் இதுக்கு கீழே ஓப்பன் ஆகுதுன்னா மார்க்கெட் ஒரு வாட்டி ட்ரை பண்ணும், இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுக்கும். ஓகே, இந்த பாக்ஸுக்கு கீழே எடுத்தனா மார்க்கெட் இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுக்கும். இந்த ரெசிஸ்டன்ஸ் பாக்ஸ் ஜோன் சொல்லுங்கள் 727, 713லேருந்து 727. ஸோ 727 வரைக்கும் ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன். ஸோ இந்த இடத்துல மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்தனா மார்க்கெட் இங்கே புட் சைடு வந்துடும். புட் சைடு வந்துருச்சுன்னா மார்க்கெட் திரும்பவும் உங்களோட இதே ஃபேஸுக்கு 659க்கு வந்துடும். ஓகே, மார்க்கெட் திரும்பவும் 22659க்கு வரும். கிளியராக சொல்கிறேன். ஸோ 22659 ஃபர்ஸ்ட் டார்கெட், செகண்ட் 648 செகண்ட் டார்கெட். எல்லாம் டார்கெட் சின்ன சின்னதாக இருக்குது. எப்போ 6 திரும்பவும் வந்து மார்க்கெட் போய் டான்ஸ் ஆடும், திரும்பவும் வந்து எப்போ இந்த 648க்கு கீழே, அதாவது 640க்கு கீழே வருதோ அகைன் நீங்கள் 604 வரைக்கும் டார்கெட் எடுக்கலாம் டவுன் சைடில், ரைட்? ஸோ இன்றைக்கி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது மார்க்கெட் போயிட்டு திரும்ப வந்து கேப் அப் எடுத்துகிட்டு மார்க்கெட் கீழே வந்து திரும்ப அப்படியே சீசா மாதிரி ஆடிட்டு, ஓகேவா? ஸோ இன்றைக்கும் இந்த ரேஞ்சில் க்ளோஸ் ஆகும், ஓகேவா? மார்க்கெட் திரும்பவும் சொல்கிறேன், இதுக்கு மேலே இதாச்சுன்னா உங்களுக்கு மார்க்கெட்டில் தயவு செஞ்சு சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள். கால் சைடு தயவு செஞ்சு போயிடாதீங்க. ஏன்னா 782லேருந்து கிட்டத்தட்ட 700 வரைக்கும் உங்களுக்கு இந்த 82 பாயிண்ட்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. மார்க்கெட்டில் எங்கே பட்டாலுமே டவுன் சைட் ஃபால் நிறைய இருக்கும். ஸோ மார்க்கெட் கேப் அப் இந்த ரேஞ்சுக்குள்ளே எடுத்துனா இந்த பாக்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. பாக்ஸ் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துனா மார்க்கெட் திரும்ப டவுன் சைடு வந்துடும். சப்போஸ் மார்க்கெட் இனி கேப் டவுன் எடுத்தது பை மிஸ்டேக், நல்லா பார்த்துக்கோங்க. மார்க்கெட் சப்போஸ் கேப் டவுன் எடுத்துருச்சுன்னா இந்த ரேஞ்சை நல்லா பார்த்துக்கோங்க. கேப் டவுன் எடுத்துனா முக்கியமான இந்த லெவல் தான் சப்போர்ட் லெவல். நல்லா பாருங்கள், சப்போர்ட் லெவல் இந்த பாக்ஸ் 570லேருந்து 568. ஸோ 568 வரைக்கும் உங்களுக்கு சப்போர்ட் ஜோன் இருக்குது, ரொம்ப குரூஷியலான சப்போர்ட். இந்த சப்போர்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த இடத்துல மார்க்கெட் மேலே வரும், அப்போ உங்களுக்கு தான் 603 அண்ட் 647 டார்கெட்ஸ் கிடைக்கும். பை மிஸ்டேக் நல்லா பார்த்துக்கோங்க, பை மிஸ்டேக் இந்த பாக்ஸுக்கு கீழே மட்டும் மார்க்கெட் போயிடுச்சுன்னா கிட்டத்தட்ட 100 பாயிண்ட், நான் திரும்ப சொல்கிறேன், 100-110 பாயிண்ட் மார்க்கெட்டில் ஒரு பெரிய கரெக்ஷன் வரும். திரும்பவும் சொல்லிட்டேன், பெரிய கரெக்ஷன் வரும். மார்க்கெட் இங்கே இதுக்கு கீழே ஒரு 15 நிமிஷம் சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா மார்க்கெட் இங்கேருந்து ஃபால் ஆயிடுச்சுன்னா உங்கள் ஃபஸ்ட்டு டார்கெட்டு 22,462 வந்துடும். ஸோ முக்கியமான ஜோன் இந்த ஜோன். மார்க்கெட் இந்த ஜோனில் என்ன பண்ணுதுன்னு பாருங்கள். சப்போர்ட் எடுக்குதா? சப்போர்ட் எடுத்துச்சுன்னா மேலே போகும். இதுக்கு கீழேயே ஓப்பன் ஆகி இதுக்கு கீழேயே டான்ஸ் ஆடிச்சுன்னா பாக்ஸுக்கு கீழேயே மார்க்கெட்டில் புட் சைடு வந்துடும். அதே மாதிரி கேப் அப் எடுத்துச்சுன்னா இதுக்கு மேலே போச்சுன்னா நான் தயவு செஞ்சு நான் போகவே மாட்டேன். நான் வெயிட் பண்ணுவேன் எப்போ மார்க்கெட்டில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுத்து கீழே வருதுன்னு. கீழே வந்துச்சுன்னா தாராளமாக நான் புட் சைட் போவேன். அது இல்லைன்னா நான் புட் சைட் போக மாட்டேன். ஓகே, ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். இது முக்கியமாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. ஓகே, ஸோ இந்த இடத்துலையே மார்க்கெட் கேப் அப் ஆயிடுச்சு, இங்கே ரெசிஸ்டன்ஸ் எடுத்தோன்னா மார்க்கெட் கீழே ஃபால் ஆயிரும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும்
ரொம்ப மேலே போனால் செல்லிங் ப்ரெஷர் இருக்குது, இதுக்கு கீழே செல்லிங் ப்ரெஷர். ஸோ கால் செட் பியூர் எங்கே போகணும்னா 782க்கு மேலே போகலாம். பட் அகைன் சொல்கிறேன், அதுவும் ரிஸ்கான ஜோன். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் மை வியூ ஆன் நிஃப்டி. வாங்க பேங்க் நிஃப்டி என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். ரைட், ஸோ உங்கள் முன்னாடி இருக்குது பேங்க் நிஃப்டியோட சார்ட். ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது பேங்க் நிஃப்டி இன்னைக்கு ஒரு கேப் டவுன் எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். ஏன்னா பேங்க் நிஃப்டி இன்னமும் வீக்காக இருக்குது. ஏன் வீக்காக இருக்குன்னு நம்ம பார்க்கறதுக்கு நம்ம ஒரு 1 ஹவர் சார்ட்டை நம்ம அனலைஸ் பண்ணுவோம். ஸோ 1 ஹவர் சார்ட்டில் பாருங்கள், ஹெவி செல்லிங் ப்ரெஷர். என்னதான் பையர் இருந்தாலும் ஹெவி செல்லிங் ப்ரெஷர். அகெயின் த செல்லிங் ப்ரெஷர் கண்டினியூஸ். ஸோ மார்க்கெட்டில் 49,000 ஹெவியாக அப் டு 49,400 வரைக்கும் செல்லிங் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது. ஸோ டே கேண்டில் நம்ம பார்க்க போனால், டே கேண்டில் பாருங்கள், கிளியர் கட்டாக எனக்கு செல்லிங் ப்ரெஷரோட இது தெரியுது. ஓகே, ஸோ வாங்க நம்ம ஒரு 15 மினிட்ஸ் சார்ட் போவோம். கமிங் பேக் அகைன் டு 15 மினிட்ஸ் சார்ட். ஸோ 15 மினிட்ஸ் சார்ட்டில் என்ன சொல்லுது, இதே ரேஞ்சு தான். என்னோட ரேஞ்ச் பிரேக் அவுட் பார்த்துக்கோங்க. ஸோ 49,482 448. ஓகே, இதுக்கு மேலே மார்க்கெட் போச்சுன்னா, ஓகே மார்க்கெட் போச்சுன்னா கால் சைட் போங்க. சிம்பிளாக சொல்ல போகிறேன், 536 வரைக்கும் வச்சுருக்கேன். ஸோ இதுக்கு மேலே மார்க்கெட் சஸ்டெயின் ஆனால் கால் சைட் போகலாம். ரொம்ப ஸ்லோவாக போகும். ஏன்னா எங்கே பார்த்தாலும் லெஃப்ட்டில் பாருங்கள் செல்லிங் ப்ரெஷர் தான் இருக்கும். ஸோ எங்கே போனாலும் கொஞ்சம் புல் பேக் எடுக்கும், திரும்ப போகும், திரும்ப புல் பேக் எடுக்கும், திரும்ப போகும். ஸோ கண்டினியூஸாக உங்களுக்கு இங்கே பிரச்சனை வர சான்சஸ் நிறைய இருக்குது. ரைட், ஓகே. ஸோ இதுக்கு கீழே வந்துச்சுன்னா தாராளமாக நீங்கள் புட் சைட் போகலாம். ஸோ புட் சைடு எந்த ஜோன்னா 49,482 அண்ட் 49,448. ஸோ இந்த இடத்துல மார்க்கெட் சஸ்டெயின் ஆச்சுன்னா மார்க்கெட் புட் சைடு வரும். ஃபர்ஸ்ட் டார்கெட் 49,394, செகண்ட் டார்கெட் 49,245 அண்ட் 230. ஸோ அகெயின் மார்க்கெட் கொஞ்சம் மேலே போயிட்டு டான்ஸ் ஆடும், திரும்ப கீழே வரும் 49,229 வரைக்கும் உங்களுக்கு டார்கெட்ஸ் இருக்குது. சப்போஸ் மார்க்கெட்டில் இன்றைக்கி கேப் டவுன் எடுத்ததுன்னா இந்த பாக்ஸ் ஜோன் இம்பார்ட்டன்ட் 14,061, 48,992. இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்க வாய்ப்பு இருக்குது. சப்போர்ட் எடுக்க வாய்ப்பு இருந்தால் மேலே இருக்க எல்லா டார்கெட்ஸும் கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் டார்கெட் இஸ் 116, 49,231. ஸோ இந்த டார்கெட்ஸ்லாம் மேலே இருக்க கிடைக்க வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் இதுக்கு மேலே உங்களுக்கு வந்து மார்க்கெட்டு சஸ்டெயின் ஆனாலும் பரவாயில்ல, 536க்கு மேலே மார்க்கெட் போகிற வரைக்கும் நான் வந்து கால் சைட் போக மாட்டேன். போனால் ப்ரீமியம் சாப்பிடும். மார்க்கெட் போகும், ஆனால் ப்ரீமியம் இன்க்ரீஸ் ஆகாது. ரைட், ஸோ சப்போஸ் இதுக்கு கீழே மட்டும் மார்க்கெட் சஸ்டெயின் ஆகிடுச்சு, இந்த பாக்ஸுக்கு கீழே சஸ்டெயின் ஆகிடுச்சுன்னா ஹெவி புட் சைடு வரும். பெரிய கரெக்ஷன் 48,366 வரைக்கும் டார்கெட் இருக்குது. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் மை வியூ. ஆல்வேஸ் டேக் கேர், பை, ஹாப்பி ட்ரேடிங். ஸோ இந்த வீடியோ புரியலைன்னா ஒரு தடவை திரும்பவும் ஓட்டி பாருங்கள். 2 டைம்ஸ் பாருங்கள், 3 டைம்ஸ் பாருங்கள். கிளியர் கட்டாக சொல்கிறேன், மார்க்கெட் கேப் அப் எடுத்து போயிட்டே இருக்குன்னா தயவு செஞ்சு போகாதீங்க. வெயிட் பண்ணுங்கள். ஒரு நாள் ட்ரேட் இல்லைனா போல, 2 நாள் ட்ரேட் இல்லைனா போல, கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ட்ரேட் கிடைக்கும். புட் ஆப்பர்ச்சுனிட்டி டெஃபினட்டாக கிடைக்கும். உங்களுக்கு பிடிச்ச இண்டிகேட்டர்ஸ், உங்களுக்கு பிடிச்ச இதை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைன்னா திரும்ப சொல்கிறேன், நம்ம கோர்ஸ் ஆல்ரெடி நம்ம வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ என் கூட ஜாயின் பண்ணி நீங்கள் கோர்ஸை ஜாயின் பண்ணுறதா இருந்தால் கண்டிப்பாக கற்றுக்கலாம். நிறைய விஷயம் கற்றுக்கலாம். வெரி ஈஸியஸ்ட் சீக்ரெட் தான் நம்ம கற்றுக் கொடுக்க போகிறோம். ஒரு FIDA சீக்ரெட்ஸ் எல்லாம் இருக்கும் அதில். ஓகே, ஸோ அது என்னன்றது நான் 5 நிமிஷத்தில் நான் உங்களுக்கு அன்லாக் பண்ணி கொடுத்துருவேன். ஸோ கோர்ஸ் பாருங்கள். இவங்க லாங் வெயிட் முடிய போகுது. நிறைய சீட்ஸும் புக் ஆயிருச்சு. நீங்கள் லேட் பண்ணிடாதீங்க. கோர்ஸோட டேட், டைம் 18th March 18th Mayலேருந்து 24 May வரைக்கும் இருக்குது. ஸோ நைட்டு நம்ம ஒரு 2 hour செஷன் 8:30லேருந்து 10:30 வரை இருக்கும். 20 சீட் தான் மேக்ஸிமம். கோர்ஸ் ஃபீஸும் நான் போட்டுட்டேன். இட் இஸ் 19,999. ஸோ யாரெல்லாம் ஜாயின் பண்ண நினைக்கிறீங்களோ இந்த ஜிபே ஃபோன்பே நம்பர் 9916330358 ஃபோன்பே, பேடிஎம் நீங்கள் பண்ணலாம். பண்ணிவிட்டு நம்மளோட கோர்ஸை நீங்கள் ஜாயின் பண்ணலாம். நான் உங்களை அந்த கோர்ஸில் நிறைய சீக்ரெட்டிவான விஷயம் கற்றுக் கொடுக்க போகிறேன். ஸோ ஜாயின் வித் மீ. ஆல் தி பெஸ்ட், டேக் கேர், பபாய் அண்ட் ஹாப்பி ட்ரேடிங். என்னோட வியூஸ் பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட்ஸ் பிடிச்சிருந்தது தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். ஐ மீன் லைக் பண்ணுங்கள். ஸோ தட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாராவது நீடிக்கும் அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட், பபாய்.